guys, welcome to இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம். நான் வந்து கிரானி சாப்டர் 2 ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் பார்க்க போகிறோம். சரி, நீங்கள் வந்து நிறையா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க இந்த தீபாவளி வீடியோக்கும் அடுத்து கிரானி வீடியோக்கும். தேங்க்ஸ் ஃபார் தட். அண்ட் வி ஆர் கோயிங் டு டூ ஹெலிகாப்டர் எஸ்கேப்பு இந்த தடவை. சரி, ஓகே, வாங்க இப்போ வீடியோ போகலாம். இப்போ வந்து நம்ம வந்து எழுந்திரிச்சிட்டோம். ஓகே, ஓகே, இங்கே தான் உட்காந்துடணும். கிளம்பி மேலே இருப்பா, ஏன்னா வந்து கிளம்பி வந்தாலும் வருவா. அவ்வளோதான். கிளம்பி வந்து மேலே அங்கிட்டு இருக்கா. நம்ம வந்து ஜாலியாக போயிட்டுருக்கோம். கிளம்பி இன்னைக்கு வந்துடுவாங்க. ஹெலிகாப்டர் எஸ்கேப்புக்கு தேவைப்படுற மாதிரி ஏதாவது ஒரு மேனுவல் நல்லது தான். கிளவி அங்கிட்டு தான் இருக்கு. ஸ்பார்க் பிளக் தேவையில்ல, கேஸ் இல்லை, வேற இதுக்குள்ள இதுக்குள்ளே இல்லை. கிளவி வருது கைஸ். இந்த கேப் ஓகே, போயிடுச்சு. நல்லா ஓடிட்டேன். சரி, இப்போ வந்து மேலே டேசர் கண்ணு கிளவே நெஞ்சாவா கிளவா உனக்கும் தான்டா. கிளவி வா, இங்கே வா, ஹெட் ஷாட் வைக்கிறேன். ஹெட் ஷாட். எங்கிட்டே வா. வலிக்குதா நல்லா வலிக்குதா? வலிக்கிட்டோம். சரி, இதை அப்படியே கிடக்கட்டும். இங்கே போட்டுருவோம். கிளவா திரும்புடா. செக்யூரிட்டிக்கு வேணும் கைஸ். ஓகே, எடுத்தாச்சு. இங்கே ஏதாவது இருக்கா? டோர் ஹேண்டில் இருக்கு, தேவையில்ல. வேற ஏதாவது ஷார்ட் கன் கீ இந்த மாதிரி ஏதாவது நல்ல பொருள். போட் கீ வேணும். போட் கேட்ச் நான் எதுவும் பண்ண போகிறது கிடையாது. அண்ட் வி காட் பிரெஞ்ச் கைஸ். பிரெஞ்ச் வேணும். பிரெஞ்ச் எடுத்து வெப்பன் கீ கைஸ். செத்தாங்க, நீ கிளம்பி. சரி, அதை திறந்து போட்டு ஃபஸ்ட்டு வெப்பன் மட்டும் எடுத்து வச்சுக்குவோம். டேய் தம்பி, ஓய், இதுக்கு அடியில் வந்து ஒரு பிக்சர் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். பிக்சர் இல்லை, அங்கே இருக்குது. ஆனால் டே தம்பி, இங்கே பாய் சத்தா பாயில ஏன்ட்டே வராங்க கைஸ். நாங்களாம் வந்து நார்மலாகவே சும்மா சொல்லுவோம். ப்ரோ பிளேயர் கைஸ். ப்ரோ பிளேயர்னா நினச்சிட்டு இருக்கீங்க. ஸோ வந்து இது கடியில் போட்டு தானே. ஓகே, தேவையில்லை. இங்கே போட்டுடலாம். ஹேண்ட் வீல் இருக்குது, தேவையில்ல. கைஸ் கிரேனேட் இருக்குது கைஸ். இது தேவையில்லை. இங்கே தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிக்சரை போய் வச்சிடலாம்.
பிக்சர் வச்சாச்சு. எவனும் நடக்கிறான். கீழே போய் பார்ப்போம். இப்போ யாராவது வந்தாங்கன்னா சரி அவுட் போயிடுவாங்க. ஷார்ட் கன் கையில் இருக்க பயமே. ஓப்பா ஃபியூஸு நல்லது. குடும்பமாக சேர்ந்து சாப்பிட்றாங்க. நல்லது. இதை எடுத்துகிட்டு போயிட்டு மேலே வச்சுருவோம். அடுத்து ஃப்ரெஞ்சு வந்து வேணும் கைஸ். அந்த அந்த இவனை போட்டோம்ல அந்த இடத்துல வந்து இது அது முக்கியம் நம்மளுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா அதை வைக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து போடுவோம். ஃபியூஸை போடுவோம். ஃபியூஸை போட்டுட்டு கீழே இறங்கலாம். கீழே இறங்கிட்டோம். இப்போ வந்து அந்த இதை எடுத்துருவோம் பிக்சர். சரி வாங்க மேலே போவோம். இப்போ வந்து மேலே போயிட்டு நேராக பிக்சர் வச்சுருவோம். பிக்சர் அவ்வளோதான். இன்னும் ஒரு வச்சா போதும், பிரச்சனை இல்லை. சரி இப்போ போட்டுருவோம். சரி ஓகே. இப்போ வந்து என்னது 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 எங்கே 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 அந்த பிக்சர். ஐயோ க்ரோபாரு 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 போட்டு. ஸோ வந்து இப்போ நம்மளுக்கு தேவையான பொருள் வந்து அந்த ஃப்ரெஞ்சு எங்கே பார்த்துன்னு தெரியல. கேஸ்லின் கேன் முக்கியம். சரி வாங்க இப்போ மேலே போட்டுடலாம். கேஸ்லின் கேன் வைப்போம். எங்கே இந்த கேஸ்லின் கேன் போட்டாச்சு. இப்போ டைரெக்டாக கீழே போயிட வேண்டியதான். எலும்பு உடச்சிக்கிறாங்க எத்தனை நேரம் கீழே போனாலும். இப்போ 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தராவது வருவாங்க. அதனால் வந்து சேஃபாக ரெடியாக இருக்கணும். ஐயோ இங்கே கண்ணாமவே இல்லை கைஸ். யாரோ ஒருத்தர் இருக்காங்க. கன் எடுத்து சுட்டுருவேன். அவன் வந்தான் பார்க்க மாட்டேன். சரி இப்போ வந்து யாரெல்லாம் நம்மளோட கிரானி சாப்டர் 2 இந்த எஸ்கேப் பார்க்கலையோ அவங்களாம் பார்த்துட்டு வந்துடுங்க. கிளவி இல்லை கிளவி யாராவது 2 பேர்த்துல யாரோ வந்தாங்கன்னா நான் சொல்லுவேன். ஓகே யாரும் வரல. இப்போ வந்து இதெல்லாம் போட்டுட்டு இவங்கிட்ட அந்த இதை வந்து எடுத்துருவோம். எடுத்துட்டு ஓடிடுவோம். ஓகே யாரோ வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க என்ன ஐயோ 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 ஓர இப்போ கிளம்பி வந்துச்சுன்னா செத்தேன். அந்த பக்கம் கிளம்பி இந்த பக்கம் கிளம்பி இங்கே வா என்னையே அடிக்குதுங்க. என்னையே அடிக்க வந்துருச்சு கைஸ். அதான் போட்டேன். என்னை எப்படிலாம் ஓட விட்டேன். திருப்பி வந்து எடுக்கலான்னு பார்த்தேன். என்னை சொல்லிட்டு அடித்தான். அப்பா எத்தனை நேரம் ஓட விட்டான்? 3 தடவை வந்து இதே ஓட விட்டான். இதான் போட்டு சாத்திட்டு இருக்கேன் எல்லாத்தையும். போட்டு வச்சுறேன். இந்த கன் வேணும். இங்கே போயிட்டு இந்த ஆமோ மட்டும் எடுத்துருந்தோம். ஆமோன்ற மாதிரி எத்தனை அண்ணாண்டா என் கையிலே சாவிங்க. ஐயோ நூபு பசங்க கிளவிங்களா கிளட்டு நாய்ங்களா.
நூபு கைஸ் எல்லாம். சரி மேலே போகலாம். மேலே போய் என்ன பண்ணலாம், இப்போ வந்து ஷாட்கனோட அந்த இதை வந்து ஹெலிகாப்டர் எஸ்கேப்புக்கு தேவையானதெல்லாம் பண்ணுவோம். சரி இப்போ வந்து ஓகே ஒரு புல்லட் வேணும் யூஸ் பண்ணிட்டேன். மறந்துச்சு கைஸ். ஓகே இப்போ 2 நோக்கம். இப்போ வந்து இங்கே வரும் நினைக்கிறேன். அவ்வளோதான் முடிஞ்சு. ப்ரோ பிளேயர் இதை ஓப்பன் பண்ணுவோம். டக் டேப் வேணும், மறந்துட்டேன். டக் டேப் வேணும், ஹெலிகாப்டருக்கு வேணும், அது வேணும், இது வேணும். ஷாட்கன் எதுக்கும் கீழே எடுத்துகிட்டே போவோம், ஏன்னா இவங்களெல்லாம் நம்ப முடியாது. ஒரே போட்டுறாங்கன்னா புடிஞ்சு சோழி. அதுக்கப்புறம் ஷாட்கன் கோளாறு. ஐயா கைஸ், இன்ஃபினைட் புல்லட்டு காணோம். ஐயோ ரே பாய். புல்லட் வேஸ்ட் பண்ணுறாங்க. கிளம்பி யாரோ உயிரோடு இருக்காங்க. யாரும் ஐயோ பக்கத்துலேயே அவன் நடக்கிறான். ஏய் பாங்கடா, டேசர் கன் இருக்க மயமே. கிளவி ஒன்றா வெயிட்டிங். கிளவா கிளவா முடிஞ்சா வாடா. கிளவி செத்து கிடக்குதுடா. நெத்தி பொட்டல பாவங்க கிளவன் சறுக்கிட்டே போறான். சாப்பிடா. சரி வேற டோர்ராக் வச்சு நான் என்னடா பண்ண போறேன். க்ரௌபாரு மறந்துட்டேன். க்ரௌபார் கிடச்சிருக்கு. க்ரௌபாரை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ கீழே இருக்கிறத அன்லாக் பண்ண போறோம். அதை அன்லாக் பண்ணால் அதுக்குள்ளே ஏதாவது இருக்கும்ல, அந்த இதை தான் நம்ம எடுக்க போகிறோம். சரி இப்போ வந்து என்ன பண்ணுவோம், கீழே இருக்கிறதுக்கு போவோம். ஹெலிகாப்டர் மேனுவல் கற்றுக்கிட்டாச்சு. கீழே தான் நான் ஃபுல்லாக எதுவுமே பண்ணலை. அந்த சின்ன பையன் ஒருத்தவங்க கட்டிங் பிளேஸ் இது முக்கியம். இதை எடுத்துகிட்டு போய் மாவை மட்டும் போட்டு வச்சிடலாம். இங்கே போட்டு வச்சிடலாம். அப்போ தான் எடுத்தோம் ஈஸியாக. கிளவி இப்போ தான். வேறு ஏதாவது இருக்கா? ஹெலிகாப்டருக்கு போட்டு இந்த இடத்துல 2 பொருள் கிடச்சிருக்கு. ஹெலிகாப்டருக்கு நிறையா பொருள் கிடச்சிருக்கு தான், பட் ஹெலிகாப்டருக்கு கிடச்சிருக்கு. இதுதான் மெயின். சரி இப்போ வந்து என்ன பண்ணுவோம், இப்படியே டைரெக்டாக இங்கே வந்து இங்கே போட்டு வச்சுருவோம். இங்கே போட்டு வச்சா யூஸ்ஃபுல்லு. இங்கே மேலே வரணும் திருப்பி நான். ஐயோ கடுப்பு கைஸ். இப்போ திருப்பி கீழே வந்துட்டேன்னா இப்போ மேலே திருப்பி மேலே ஏறணும். இந்த எஸ்கேப் பண்ணுறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது கைஸ். பார்த்தீங்களா, இந்த கட்டிங் பிளேட்ஸ் எடுக்கணும். அது ஒரு இது. இந்த எஸ்கேப் ஹெலிகாப்டர் எஸ்கேப்லாம் எவ்வளோ பெரிய ஈஸியான எஸ்கேப்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். அந்த எஸ்கேப்புக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கிளவி நடக்குது கைஸ். அங்கதான் கிளவி கீழே தான் இருக்குன்னு தெரியுது. நல்லதாலும் கீழே போடும். இவன் வந்து நம்ம மேலே போயிட்டான், ஆனால் இங்கே சைடில் போயிருந்தா இன்னொன்று சேஃப். இப்போ கிளவி அந்த டைரக்ஷனில் போவோமா? இப்போ கிளவி வந்து எங்கே போகுதுன்னு நம்ம பார்த்துருக்கோம்.
என்ன கைஸ் இருட்டாயிடுச்சு. இது பாருங்க இருட்டாயிடுச்சு. லைட்டு போட மறந்துட்டாங்க போல. இப்போ நான் விழுந்துனா நான் சுத்தம். ஐயோ கண்ணுலையே. சரி கிளம்பி நீ வா, நான் பார்த்துக்கிறேன். அப்படியே அந்த சைடு திரும்பி போடு. கிளம்ப மட்டும் குறுக்கால வரக்கூடாது, அவ்வளோதான். இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? இப்போ நான் என்னத்தை தேடி வந்தேன்? ஐயோ டக் டேப்பு. டக் டேப் வந்து ஒரு இடத்துல இருக்கும். அந்த இடத்துல வந்து போட் இடம். அந்த இடத்துக்கு போகலாமா? போனால் செத்துருவோமே. கிளம்பி இங்கே தான் இருக்கான் அப்படின்னு நினைக்கிறேன். டொப்புன்னு வந்து பிடிச்சிட்டோன்னா என்ன பண்ணுறது? இங்கே டக் டேப்பே இல்லையே. கிடச்சிச்சு. இப்போ இதை எடுத்தனா நான் சுத்தேன். ஓடி ஓடி ஓடி. இங்கே அப்படியே ஒளிஞ்சிக்க வேண்டியதான். கிளம்பி வருமா? அதுக்குள்ளே ஓடிடலாம். ஒரு ஜம்ப் ஸ்கேர் கைஸ். டக்குன்னு வந்து போட்டான். டே 2ல தான் எஸ்கேப் பண்ணுமா? சரி இவங்களை கண்ணை எடுத்து பிறந்துட்டு தாங்க கைஸ் நான் இன்னைக்கு போகிறதா இருக்கேன். என்னையே அடிச்சிட்டாங்களே, செத்திங்கடா. உங்களை பொழக்காம நீ வர மாட்டேன். ஷார்ட் கன் தான் உங்களுக்குலாம். டேசர் கன் வச்சு அடிச்சா என்னையே அடிக்கிறீங்க. ஷார்ட் கன்ரா ஒரு அடியா போற மாதிரிடா உங்களுக்கு. கிளவு வருது பின்னாடி கூட திரும்பி பார்க்காம ஒதுக்காது. சிரிக்குது பாருங்க எப்படி சிரிக்குது. செத்துச்சு என் கையால. ஆல்ரெடி செத்து கிடக்கணும்னா பேயா சுற்றிடலாம். இப்போ வந்து ஹெலிகாப்டருக்கு எடுக்கிறோம், முடிக்கிறோம், கட்டி தூக்குறோம். கேஸ் ஒன்று ஃபஸ்ட்டு எடுக்கிறோம், இல்லைன்னா வண்டி வரும். வண்டி வந்து நின்றோம். இவங்களை ஃபஸ்ட்டு குழந்தை எடுத்துட்டு தாங்க நம்ம வந்து கிளம்பணும். நான் விட மாட்டேன். நீ சோழி முடிஞ்சுட்டாங்க. என்ன சொல்றது? டக்கு 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 அந்த மாதிரி தான் சொல்லுது. அவ்வளோதான். இப்போ டைரெக்டாக கீழே போனோன்னா செத்தேன். டே இந்த டோரை ஓப்பன் பண்ணாமல் நான் எப்படி இங்கே இருந்தேன்? எங்கேயாவது இருக்கா? குதி. கைஸ் புல்லட் டாமாவே இல்லை கைஸ். நான் வேறு வேஸ்ட் பண்ணுறேன் ஃபுல்லாக. கிளம்புறது கிளம்புறது. கிளம்ப வர பின்னாடியே
முடியாது போல இருக்கே. அவங்க பொழந்து வாங்கி போல இருக்கே. நம்ம ஓய் கிளவா கிளவீஸ் முடிஞ்சா இப்ப வாங்களே. ஏ கிளவி எங்க இருக்க? வா 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 வா, உனக்கு தான் வெயிட்டிங். இங்க வா. வாய் பொக்க வாய் சுடுவேன், பொக்காயில சுடுவேன். இது எங்க கிளவன் 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 கிளப்பு நாயே. தைரியம் தான் இப்போ என்னையா போடுற ஓடுற ப்ரோ பிளேயர் நான் நினச்சிட்டு இருக்கேன். சாவியை ஃபஸ்ட்டு எல்லாம் உள்ளே எடுத்து போடணும், இல்லைன்னா எடுத்துருவேன். சரி கைஸ், ஸோ வந்து இதோட வீடியோ வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் என்ன கேம் பிளே விளாட்ணுன்ட்டு. அண்டு ஏதோ சொன்னீங்க யாரோ ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணணுன்ட்டு, அது என்னென்னு எனக்கு சத்தியமாக புரியல. அது மட்டும் இன்னொரு வீடியோவில், இந்த வீடியோவில் கொஞ்சம் சொல்லுங்கள் கைஸ், எனக்கு ஒன்றும் புரியல கொஞ்சம் சொன்னது. சாரி. நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இதோட வீடியோ முடிஞ்சு கைஸ், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. டாடா பை பை.